ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நான் வந்து 2023 வந்து எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஜாப் கண்டினியூ பண்ண போயிட்டு நான் அதுக்கான ரீசனும் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ரீசன் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். எக்கோஸ்பிரின் டேப்லெட் கண்டினியூ பண்ணேன். அதுவே சம்டைம்ஸ் போடுவேன், சம்டைம்ஸ் போட மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட உடம்பு 2 மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோட உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆச்சு. முன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆகும்போது நான் அந்த அளவுக்கு வீக் ஆகலை. செகண்ட் மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு ரொம்ப உடம்பு வீக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. 2023 டிசம்பரில் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பாடியில் வந்து ரியாக்ட் பண்ணிச்சு. அதை வந்து எனக்கு ஒரு நோயின்னா நான் சொல்லுவேன். ஸோ அதுலேருந்து நான் மீண்டு வந்தது எப்படி? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மையிலே எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என் லைஃப்பில் வந்து இந்த விஷயத்தில் மட்டும் உண்மையாயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஜாப் வந்து ரொம்ப லவ் பண்ணுவேன். நான் ஒர்க் பண்ணுற ஜாப் ஆக்சுவலி எனக்கு பீரியட்ஸ் ஆனாலும், எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தாலும், எனக்கு ஃபீவரே இருந்தாலும், எனக்கு கோல்டு இருந்தாலும் நான் எந்த டைம்லேயுமே வந்து ஜாப்க்கு போகாமல் இருந்ததே கிடையாது. நான் எல்லா நாளுமே வந்து கரெக்டாக போயிடுவேன். ஸோ நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீ வந்து ஜாபை குயிக் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து பாருமா, இப்படி போயிட்டு வரதுனால உனக்கு நிற்க மாட்டேக்குதுல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து ஆனால் கேட்கவே இல்லை. ஏன்னா வந்து நான் ஜாப் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது நடக்கும் அப்படின்ட்டு நான் தீர்மானமாக இருந்தேன். ஆனால் என்னையுமே அந்த நோய் வந்து ஜாப் விடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அந்த நோய் வந்தது எனக்கு வந்து 3rd ப்ரெக்னென்ட் ஆனல அப்போ தான் தெரிஞ்சது, ஓ இதுவும் ஒரு நன்மைக்கே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நோய் வந்ததுக்கப்புறம் தான் நான் எனக்கு வந்து கன்சீவே ஆனேன். அதுதான் இப்போ அந்த ட்வின்ஸாக இருக்காங்களா அவங்க. ஸோ இது என்ன மாதிரி வந்துச்சு, நான் எவ்வளோ டவுன் ஆனேன், என் ஜாபே குயிக் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்.